ஆசிரியர் பணிக்கான தேர்வில் சிறுபான்மை மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், கூடுதல் விவரங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளில் சிறுபான்மை மொழிகளான தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் உருது ஆகிய மொழிகளை தாய்மொழியாக முதன்மையாக பயின்றவர்களும் கலந்து கொள்ளும் விதமாக இன்றைய தினம் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசுடைய அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநரால் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணையான பாடத்திட்டம் மிக முக்கியமாக சிறுபான்மை மொழிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் உருது ஆகியவற்றை முதன்மை பாடமாக படித்தவர்களும் இந்த தேர்வில் கலந்து கொள்ளும் விதமாக இதில் மாற்றங்கள் செய்து அரசிதழ் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் திருத்தங்கள் மேற்கொண்டு இந்த திருத்தங்கள் என்பது புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி மொழி வாரியாக சிறுபான்மை மொழிகளை எடுத்து முதன்மை பாடமாக படித்தவர்களும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைபெறக்கூடிய தேர்வுகளில் கலந்து கொள்ளும் விதமாக அதற்கான திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு முறை இதற்கான கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். இதனை அடிப்படையாக கொண்டு சிறுபான்மை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்பும் பொருட்டும் இதற்கான அந்த திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் பல முறை கோரிக்கை கடிதங்களை வழங்கியதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம், அதே போல தொடக்க கல்வி இயக்குனர், பள்ளிக்கல்வி இயக்குனர் ஆகியோரின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மாற்றங்களை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதன்படி இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்வுக்கு தமிழ் மொழியில் முதன்மை பாடமாக எடுத்து படித்தவர்கள் போலவே சிறுபான்மை மொழிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதே போல உருது ஆகிய மொழிகளை முதன்மை பாடமாக எடுத்து படித்தவர்களும் கலந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கின்றது. அதே போல ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அரசிதழில் மொழிப்பாடமாக தமிழ் பாடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்திற்கு இணையான பாடத்திட்டமும் உருவாக்கப்பட்டு அதையும் அரசிதழில் வெளியிட்டிருக்கின்றது. தேர்வுக்கு தயாரானவர்கள் இந்த மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கற்று வரும் பொழுது அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள முடியும் என்றும் தேர்வை எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று பணியில் சேர முடியும் என்றும் அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.